சூப்பர் ஸ்டார் முத நடிச்சு காமிச்சது துக்ளக்கு, அப்ப ஸ்டார்ட் ஆச்சு தலைவருக்கு குட் லக். இப்ப போயிட்டு இருக்காரு ஆன் பீக். இது எப்படி இருக்குன்னு பண்றாரு பாலா சார் சீக்ரெட்ஸ் பிரேக். மூன்று முகத்துல ஆன சூப்பர் ஸ்டார் ஃபேன். இப்போ வரைக்கும் தலைவர் படம்னா FTFS போறேன் நானு. எதையும் எதிர்பார்க்காதவங்க தான் தலைவரோட ஃபேன். எனிதிங் ஃபார் தலைவர்ல சொல்றாங்க சூப்பர் ஸ்டார் இஸ் a குட் மேன். எந்திரன்ல வந்தாரு தலைவர் as a சயின்டிஸ்ட். அப்போதான் ரோபோட்டிக்ஸ் மேல மாறிச்சு என் மைண்ட் செட். இப்போ ஆயிட்டேன் நான் ஸ்மார்ட்டஸ்ட். தலைவர் வழிதான் எப்பவும் ஸ்ட்ராங்கஸ்ட்னு பேச வராரு முகேஷ், ஃபவுண்டர் ஆஃப் கோட் ரோபோட்டிக்ஸ். சூப்பர் ஸ்டார்ங்கிறதே ஒரு ட்ரெண்டிங் டேக். வேர்ல்டு வைடா பறக்குது தலைவரோட பிளாக். குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ் காட்ட வராங்க டான்ஸ்ல ஸ்வாக். சூப்பர் ஸ்டார் கொடுத்தாரு எஸ்ஏ சூர்யாக்கு ஷாக். தலைவர் ரெக்கார்ட் பண்ண முடியாது யாரும் பிரேக். சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்ல இல்ல யாரும் ஃபேக். ராஜா ரசிகனா மாறதுக்கு இதுதான் ஸ்பார்க். தலைவர் படத்துக்கு வைப்பாங்க பேனர். பிளாக் ஷீட் பண்றாங்க 50 இயர்ஸ் ஆஃப் தலைவருக்கு ஹானர். இன்ட்ரோ சீனையும் காட்டுவாரு பல ஜர்னர். தலைவர் தர்பார்ல இருக்கு இதுக்கான ஆன்சர். இந்த ஷோவோட ஆங்கர் ஆர்ஜே விக்னேஷ் காந்த். சூப்பர் ஸ்டாருக்கு கேபி வச்ச பேரு ரஜினிகாந்த். நானும் ஃபேன் தான் பேசுறாரு ஆக்டர் முனிஷ் காந்த். சூப்பர் ஸ்டார் புகழ் பறக்குது ஆன் ஸ்கை. இதுதான் அன்புள்ள தலைவருக்கு எபிசோட் 35. Title sponsor Ashwathi Nighties, presented by Anuj Styles மற்றும் Sairam Group of Institutions, co-presented by Saubhagya Wet Grinder, Chalani Jewelry Mart மற்றும் NGA 550D TMT Bus, powered by SS Genius International Nursery and Primary School, Sembakam, Chennai. அன்புள்ள தலைவர்களே, மற்ற எந்த செக்மெண்ட் எப்படி போனாலும் இந்த செக்மெண்ட் ஒரே மாதிரி போகுதுப்பா, எப்போயுமே சுவாரஸ்யமா போகுதுப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குப்பா. நிறைய பேர் சொல்ல கேட்டுட்டோம். இப்போ அந்த செக்மெண்ட்டை மீண்டும் ஒரு முறை பார்க்கறதுக்கான வாய்ப்பு. எஸ், 35வது நாளாக தொடர்ந்து 341வது அந்த இன்ஃபர்மேஷனோட நம்மளை சந்திக்க வராரு பாலான்னு ஆன் த செக்மெண்ட். இது எப்படி இருக்கு? பிளாக் ஷீப்ஸ் அன்புள்ள தலைவருக்கு 35வது நாள். தகவல் நம்பர் 341. தலைவர் பாலச்சந்திரன் முதல்ல எப்போ பார்த்தப்போ ஒரு என்ன நாடகத்திலேருந்து ஒரு காட்சியை நடித்து காட்டினான்னு சொல்லியிருந்தேன். என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிமினல் தலைவர் படித்து முடிக்கிறார். அங்கே கேபியை மீட் பண்ணுறார். அவர்கிட்ட வந்து ஒரு வாய்ப்பு வரும்னு காத்துட்டே இருக்கார். நாள் போயிட்டே இருக்குது, வாய்ப்பு மட்டும் வரல. ஒரு நாள் ரூமில் படுத்துட்டு இருக்கார். ஒரு போரிங்கான டே. அப்போ ஒரு வீட்டு வாசலில் ஒரு கார் வந்து நிற்குது. கார்லேருந்து சர்மா அப்படின்னு ஒருத்தர் இறங்குறார். இந்த சர்மா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபி அவர்களுடைய அசோசியேட் டைரக்டர். அவர் வந்து இந்த மாதிரி ரஜினிகாந்த் ஒன்று கேபி சார் கூப்பிட்றான்னு சொன்னோன்னே இவருக்கு உற்சாகம் தாங்க முடியல. நேராக அங்கே கிளம்பி போகிறார். அதே காரில் போகிறாங்க. அங்கே போனால் கேபி சார் ரூமுக்கு வெளியில் சின்ன ரிசப்ஷன், அதில் உட்காந்துருக்கார். அங்கே பார்த்தா அரங்கேற்றம் அவ்வளோ துறகுதை இரு கொடுக்கல, அதோட சீல்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. கேபி சார் வந்து ஒரு குரல், சிவாஜி உள்ளவா அப்படின்னு சொல்லி தலைவர் உள்ளே போகிறார். உள்ளே போனோடனே நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு. நான் SSLC பாஸ் பண்ணியிருக்கேன் சார்ங்கிறாரு. ஓகே ரைட், உனக்கு என்ன நடிக்க தெரியும்? உன் நடிப்பை நான் பார்த்ததுலையே, ஏதாவது நடிச்சு காட்டு அப்படின்னு சொன்னோடனே தலைவர் நடிச்சு காட்டின காட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் மிகப்பெரிய நாவலிஸ்ட் மற்றும் ட்ராமா ரைட்டரான கிறிஸ் கர்னாட் எழுதின துக்ளக் அப்படிங்கிற நாடகத்துலேருந்து ஒரு சீனை நடிச்சு காட்டுறார். நடிச்சு காட்டினோடனே ரொம்ப நல்லா இருக்கு சிவாஜி, இந்த சினிமாவில் உன்னை நான் எங்கே கொண்டு போக போகிறேன் பார் அப்படின்னு சொல்லி கேபி சார் சொன்னதான் முதல்ல தலைவருடைய நடிப்புக்கு அவர் கொடுத்த அங்கீகாரம். இப்படி தலைவர் துக்ளக் நாடகத்துலேருந்து ஒரு காட்சியை நடிச்சு காட்டி கேபி சார்ட்ட அப்ரிசியேஷன் வாங்கினார்ல, அந்த துக்ளக் நாடகத்தை சொன்னோடனே டக்கு நமக்கு ஞாபகம் இன்னொரு பேர். அவர் யார்? அவருக்கும் ரஜினிக்கான உறவு என்ன? தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 342. தகவல் நம்பர் 342. துக்ளக் நாடகம் அப்படின்னு சொன்னோடனே தமிழில் ஒரு நாடகம் அதே மாதிரி வந்துச்சு. அது படமாக மாறிச்சு, முகமது பின் துக்ளக். இதை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோ ராமசாமி அவர்கள். சோ ராமசாமி தலைவரோட மிக நெருக்கமான நண்பர், இன்னும் சொல்ல போனால் மென்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட சோ ராமசாமிகிட்ட ஒரு தடவை கேட்குறாங்க, ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரலாம், அவர் பாலிடிக்ஸுக்கு பெர்ஃபெக்ட் ஃபிட் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டப்போ அவர் 3 காரணத்தை பதிவு பண்ணுறாரு. முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தில் ஒரு செய்தி சொல்லுவாங்க, எவன் நல்ல அரசன், எவன் நல்ல தலைவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவன் ஒருத்தன் யாருக்கிட்டையும் யோசனையே கேட்கலையோ அவனும் நல்ல தலைவன் இல்லை, எவன் ஒருத்தன் எல்லாருக்கிட்டையும் யோசனை கேட்குறானோ அவனும் நல்ல தலைவன் இல்லை. எந்த ஒரு மனிதன் சரியான நபர்கள்ட்ட சரியான அட்வைஸ் கேட்டு சரியான விஷயங்களை செய்கிறானோ அவன் தான் தலைவன். அந்த இடத்துல பார்த்தா அப்படி ஒரு பெர்ஃபெக்ட் நேச்சர் ரஜினிக்கு உண்டு. ரஜினி யார்கிட்ட எந்த விஷயத்தை கேட்கணுமோ அப்படி கேட்டு அதில் அவர் என்ன முடிவு எடுக்கணுமோ அந்த முடிவு எடுக்கிறாரு. அதனால அவர் பெர்ஃபெக்ட் ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு மக்கள்கிட்ட இருக்கிற மாதிரி ஈர்ப்பு சக்தி இந்தியாவிலே யாருக்கிட்டையுமே இல்லை. ஸோ மக்கள் தலைவன் ஆகணும் அப்படின்னா அந்த ஈர்ப்பு சக்தி ரொம்ப முக்கியம். அது ரஜினிகிட்ட அபரிமிதமாக இருக்குது. அதனால் அது ரெண்டாவது காரணம்னு பதிவு பண்ணுறாரு. மூணாவது காரணம், மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் இருக்குது. ஒரு தலைவன் ஆகணும், ஒரு அரசியல்வாதி ஆகணும்னா அந்த எண்ணம் மிக முக்கியம். அது ரஜினிகிட்ட இருக்கிறதுனால இந்த 3 காரணத்தினால அவர் அரசியலுக்கு வர்றதும் அரசியல் இருக்கிறதுக்குமான பெர்ஃபெக்ட் ஃபிட் உள்ள மனிதர் அப்படின்னு சொல்கிறாரு சோ. அப்படிப்பட்ட சோ ரஜினி கூட பண்ண கதாபாத்திரங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் 6லிருந்து 60 படத்தில் அவருடைய ஆத்மார்த்த நண்பனாக பண்ண கதாபாத்திரம். ஆனால் தலைவர்கிட்ட ஒரு மாதிரி கேட்குறாங்க, உங்களுடைய ஆத்மார்த்த நண்பன் யார் அப்படின்னு கேட்டப்போ தலைவர் சொன்ன பதில் இன்ட்ரெஸ்டிங்கான பதில். தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 343. தகவல் நம்பர் 343. உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ரொம்ப நெருக்கமான ஆத்மார்த்தமான நண்பன்னா நீங்கள் யாரை சொல்வீங்கன்னு கேட்டப்போ தலைவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஆத்மார்த்தமான நண்பன்
சிவாஜி ராவ் அப்படின்னு சொல்கிறார். அவங்ககிட்ட தான் நான் ஒவ்வொரு நாள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கான கிடைக்கிற சின்ன தனிமையில் அவங்ககிட்ட தான் பேசுகிறேன். நான் பண்ணுறது சரியா தப்பா, நான் சரியாக வாழ்கிறேன்னா தப்பாக வாழ்கிறேன்னா, சூஸ் பண்ணுற படங்கள் சரியா, நான் நடந்துக்கிற விதங்கள் சரியான்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரே ஆள் என்னுடைய பழைய சிவாஜி ராவ் தான். அந்த சிவாஜி ராவ் தான் எனக்கு ஆத்மார்த்தமான நண்பன் அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. ஒவ்வொரு நாள் இரவும் தூங்குறதுக்கு முன்னாடி தனிமையில் ஆத்மார்த்தமான நண்பனாக சிவாஜி ராவ்கிட்ட பேசுவதுனால தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் தூக்கமே வராமல் தவிச்ச ஒரு காலகட்டம் இருக்குது. அப்போ அவருக்கு நிம்மதியான தூக்கத்தில் இருந்த நபர் யார்? அந்த நபர் தன்னுடைய வாழ்நாளில் கடைசி வரைக்கும் ஏன் தலைவர் ஆசைப்பட்டார்? தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 344. தகவல் நம்பர் 344. தூங்குறதுக்கு முன்னாடி என்னுடைய ஆத்மார்த்த நண்பன் நான் நினைக்கக்கூடிய சிவாஜி ராவோட பேசும் நல்ல தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் ஒரு காலத்தில் தூக்கம் வராமல் தவிச்சார். அது என்ன காலத்தில் நம்ம பலமுறை பேசியிருக்கோம். தொடர்ந்து படங்கள் நடித்து அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகி அதனால் நர்வஸ் பிரேக் டவுன் ஆகி அவரால் தூங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். மிக முக்கியமாக ஹாஸ்பிட்டலில் தங்கியிருக்க காலகட்டங்களில் அவரால் தூங்கவே முடியல. அந்த நேரத்தில் தான் சிறியனவர்கள் தலைவர் அவருடைய அம்மாவே பார்க்கக்கூடிய ரஜினா வின்சென்ட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரஜினியை காப்பாற்ற முடியும், ரஜினியை மீட்டு கொண்டு வர முடியும், எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவர் உங்கள் பேரை மட்டும்தான் சொல்கிறார், நீங்கள் வந்து அவர் கூட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி ரஜினா வின்சென்ட் அவர்கள் தலைவர் வீட்டுக்கு கூட்டு போய் அன்றைக்கி நைட்டு நிம்மதியாக தூங்க வைக்கிறாங்க. அவங்களுடைய அன்பில் அந்த நிழலில் தலைவர் முதலாக நிம்மதியாக தூங்குறேன்னு அடுத்த நாள் காலையில் சொல்கிறார். இது டாக்டர்கிட்ட சொன்னப்போ டாக்டர் சொன்னாங்களாம், நாங்கள் பெத்தடின் மாதிரி மிகப்பெரிய மயக்க ஊசி போட்டு கூட அவர் நாங்கள் நிம்மதியாக தூங்க வைக்க முடியல, ஆனால் நீங்கள் எப்படி தூங்க வச்சிங்கன்னு தெரியும்னு சொல்லி அந்த தாய் அன்பு தான் ரெஜினா வின்சென்ட். அதனால தான் தலைவர் அப்போ ரெஜினா வின்சென்ட் வீட்டுக்கு வந்து ஒரு ஜோசியர்கிட்ட அம்மா எவ்வளவு காலம் வாழ்வாங்க அப்படின்னு கேட்டோன்னே, அம்மா ரொம்ப காலம் வாழ்வாங்க, அதெல்லாம் இல்லை, அம்மா நான் இருக்கிற வரைக்கும் வாழ்வாங்களா, நான் செத்ததுக்கு அப்போ தான் அம்மா போகணும், அப்படி இருக்கா ஜாதகத்தில் பாருங்கன்னு தலைவர் கேட்டிருக்காரு. உடனே டக்குன்னு ரெஜினா வின்சென்ட் அம்மா இப்படிலாம் பேசாத, நீயும் ரொம்ப நாளைக்கு வாழ்வ, நானும் ரொம்ப நாளைக்கு வாழ்வு அப்படின்னு சொன்னாங்களாம். தலைவருக்கு அந்த அளவுக்கு ரெஜினா வின்சென்ட் அம்மா மேலே மிகப்பெரிய அன்பும் மரியாதையும் இருந்துச்சு. இப்படி ஜோசியர்கிட்ட தலைவர் கேட்ட நேரத்தில் தலைவரோட ஜாதகத்தை பற்றி ஜோசியர் சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 345. தகவல் நம்பர் 345. இப்போ இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஜோதிடர்களில் இவர் முக்கியமான ஒருத்தர். யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடர் செல்வி அவர்கள். ஜோதிடர் செல்வி சொல்கிறாரு தலைவரை பற்றி, தலைவர் தான் எங்களுக்கு குரு, ஏன்னா அவர் தான் எங்களுடைய குருவை இன்ட்ரடியூஸ் பண்ண குரு அப்படின்னு சொல்கிறார். யார் அந்த குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு திருவல்லிக்கேணி கோவிலில் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது ரஜினி சார் வந்து ராகவேந்திரா கோவிலுக்கு போய் தான் எங்களுக்கு ராகவேந்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரே தெரிஞ்சு, அப்புறம் ராகவேந்திரா நான் என்னோட குருவாக மாற்றிக்கிட்டேன், அதனால தான் என்னுடைய குருவை இன்ட்ரடியூஸ் பண்ண குருன்னு தலைவரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் செல்வி. அப்படிப்பட்ட தலைவரோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு சொல்கிறப்ப செல்வி சொல்கிறார், அவருக்கு மகர ராசி, திருவோட நட்சத்திரம். படைப்பா படத்தில் ரமேஷ் கண்ணா தலைவர்கிட்ட அவங்க பக்கம் பெரிய பெரிய அரசியல்வாதிகளாக தலைவர் சொல்லுவார், அட போடா நம்ம பக்கம் ஆண்டவனே இருக்காருன்னு சொல்லி. அதுதான் அவரோட ஜாதகம். யார் ஏற்றுனாலும் தலைவர் பக்கம் ஆண்டவன் இருக்காரு. இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா மொத்த சினிமா உலகத்தோட ஜனாதிபதி ஜாதகம் தான் ரஜினியோட ஜாதகம் அப்படின்னு சொல்றாரு செல்வி. அப்படி செல்விக்கு ராகவேந்தர் அறிமுகப்படுத்தினால தலைவர் அந்த ராகவேந்தர் திரைப்படத்தில் ராகவேந்தருடைய மூத்த சிஷ்யர் நடிச்ச டெல்லி கணேஷ் அவர்கள் தலைவர் பத்தி என்ன சொல்றாரு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 346. இது எப்படி இருக்கு? இந்த செக்மெண்டோட அடுத்த 5 தகவல்கள் கொண்ட ஃபுல் எபிசோட் Black Sheep Valley OTT-ல அவைலபிளா இருக்கு. அத பார்க்க இப்பவே Black Sheep Valley OTT-ய டவுன்லோட் பண்ணுங்க. தலைவரோட படத்துல நீங்க முதல்ல என்ன படம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்கறது மூலமா அவர் எத்தனை வருஷம் தலைவர் ஃபேன் கண்டுபிடிச்சிடலாம். சிலர்லாம் கேடிவியில் பார்த்து கூட சொல்லுவாங்க 16 வயது நிலைன்னு. பட் அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் 3 முகம்ல இருந்து தலைவரை அணுவா ரசிச்சுட்டு வந்த ஒருத்தர் எப்படி இன்னைக்கு வரலையும் குறையாத ஃபேனா இருக்கேன் அப்படிங்கிறத அப்படியே உள்ளிருந்து நமக்கு ஆத்மபூர்வமா சொல்ல வராரு ஆன் த செக்மெண்ட் எனிதிங் ஃபார் தலைவர். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆர் ஹரிபாஸ்கரன். நான் வந்து என்னோட 7 வயசுலேருந்து தலைவரோட தீவிர ரசிகராக இருக்கேன். இந்த நேரத்தில் தலைவரோட 50வது ஆண்டு விழா நேரத்தில் அவரோட நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு என்னோட 7 வயசுலேருந்து தான் 3 முகம் திரைப்படத்துலேருந்து நான் வந்து ரசிகராக இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் மெச்சூர் வந்த பிறகு நல்லவனுக்கு நல்லவன் படம் பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளிக்கு வந்தது. முத நாளே போய் உட்காந்துருந்து இடிகாத்தால் தீபாவளிக்கிற குளிக்காமல் படம் பார்த்து அந்த மாதிரிலாம் வீட்டில் அடி வாங்கி அந்த மாதிரி அந்த காலத்துலேருந்து தீவிர ரசிகர். அதே மாதிரி அவரோட அந்த ஆன்மீக ஸ்பிரிச்சுவலோட இதில் ரொம்ப ஈடுபாடாகி நிறையா அந்த ராகவேந்திரா கோயிலுக்கு போக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான். ஏன்னா அது வரைக்கும் ராகவேந்திரா கோயில் இருக்குன்னு தெரியும். அந்த படம் வந்த பிறகு தான் அவர் 100வது நாள் அதுலேருந்து ராகவேந்திரா கோயிலுக்கு போக ஆரம்பித்தோம். ஸ்பிரிச்சுவலாகவும் எங்களை கொஞ்சம் நாங்கள் மாற்றிக்கிட்டது ரஜினி ரசிகருங்கிற முறையில் பெருமையாக சொல்ல விரும்புகிறேன். விசேஷம் வர்றப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வரும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டைம் எல்லா மாதமும் படம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வழியில் படிக்காதவன் படம், தொடர்ந்து மாப்பிள்ளை படம்னா மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஏன்னா வந்து அப்போ வந்து இந்த வெற்றி விழா படம் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பாட்டு வந்து எங்கே பார்த்தாலும் ஹிட் ஆகி ரசிகர்கள்லாம் அப்படியே ரொம்ப என்னடா நம்ம படம் வந்து பாட்டு கூட வரலையேன்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருந்தோம். படம் ரிலீஸ் ஆகிற முதல் நாள் தான் அந்த பாட்டை விட்டாங்க. நம்ப மாட்டீங்க, அந்த பாட்டு ஆடியோ கேசட் எடுத்து மதுரை பூரா சுற்றி வந்து இடிகாத்தால் படம் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி வந்து தீபாவளிக்கு தான் அது ஒரு மறக்க முடியாது இருந்தது. அதே மாதிரி பாபா படம் நல்ல படம். அது அந்தோட கால சூழ்நிலையால் அந்த படம் ஓடாதனால பெரிய அப்செட்டாக இருந்து அதுலேருந்து தலைவர் திருப்பி எந்திரிச்சு வந்து சித்திரம்பிக்கையின் பிரம்மாண்ட இட்டு கொடுத்தது. அதான் ரசிகர்களுக்காண்டி பண்ணது.
அதே மாதிரி அவர் உடம்பு சரியாமல் இருக்கிற நேரத்தில் நான் வந்து மலேசியாவில் கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அதே அந்த 12/12 வந்து நான் அவர் பேரில் அங்கே அர்ச்சனை பண்ணதை வந்து என்னோட மறக்க முடியாத ஒரு மைல்கல்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஆத்மார்த்தமா எனிதிங் ஃபார் தலைவர்ல நானும் தலைவரை பத்தி பேசுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. தலைவரை பத்தி உங்க மனசுக்குள்ள இருக்க விஷயத்த நல்ல ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா அற்புதமான கனெக்டா சுவாரஸ்யமா ஒரு வீடியோவா பண்ணி அந்த வீடியோவை ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹை குவாலிட்டி வீடியோவா தட்டி விடுங்க. எந்திரன்ல தலைவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரோபோஸ் பத்தி நம்ம எல்லாருக்குமான இன்ட்ரெஸ்ட் பெருசாச்சு. அதுல ஒரு அப்படின்னு பண்ண போது கோட் மேலே இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. இப்படி கோட் ரோபோ இது ரெண்டையும் சேர்த்து கோட் ரோபோட்டிக்ஸ்னு ஒன்று பண்ணா என்னன்னு இப்படி தோணலை. அவருக்கு ஒரு நிறுவனத்துக்கு பேர் வைக்கணும்னு தோணுச்சு. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸாக இருக்கணும்னு நம்பி கோட் ரோபோட்டிக்ஸ் அப்படின்ற தன்னுடைய நிறுவனத்துக்கு பெயர் சூட்டி தலைவர் வழியில் அதை நடத்தி வெற்றி கண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இன்னைக்கு தலைவர் வழி செக்மெண்ட்ல நம்ம கூட பேச போறாரு. COO ஆஃப் கோட் ரோபோட்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் திரு முகேஷ் அவர்களை வாங்க பார்த்துட்டு வரலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முகேஷ், ஒன் ஆஃப் அ கோ-ஃபவுண்டர் ஆஃப் கோட் ரோபோட்டிக்ஸ். கோட் ரோபோட்டிக்ஸ் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மொபைல் ரோபோட்ஸ், AMR மொபைல் ரோபோட்ஸ்ன்ற மொபைல் ரோபோட் பிளாட்ஃபார்ம் செய்கிறோம். ஸோ அந்த ரோபோட்டோட பர்பஸ் என்னென்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியல் மூமெண்ட்டை வந்து ஆட்டோனமஸாக பண்ணுறது தான் அதோட பர்பஸ். தலைவர் ஸ்டைலில் சொல்ல போனோன்னா கூலி ரோபோட்ஸ். ஸோ அதுதான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். பிளாக் ஷிப்போட இந்த அன்புள்ள தலைவர்ன்ற இந்த ஷோவில் நானும் ஒரு பாட்டாக இருக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ தலைவர் இன்ஸ்பிரேஷனில் ஸ்டார்ட் பண்ண இந்த மீடியா பிளாட்ஃபார்ம்னு, ஸோ அதுவும் தலைவருக்காக பண்ணும்போது அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதில் நானும் ஒரு பாட்டாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு பிளாக் ஷிப் டீம். ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படின்னா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு தேட்டருக்கெலாம் போக ஆரம்பித்தது வந்து இந்த 2006 and 2007 ரேஞ்சில். ஸோ 2007 அந்த டைமில் சிவாஜி படம் ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஒரு தேட்டர் வைபை ஃபீல் பண்ண ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 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 எல்லா ஸ்கூல்லாம் முடித்து தாண்டி ஒரு மீடியம் ஸ்டேஜில் இருக்கும்போது டக்குன்னு வெளியே வந்தோடனே ஒரு தேட்டர்னால் எப்படி இருக்கும், பசங்கன்னா எப்படி என்ஜாய் பண்ணுவாங்கன்ற ஃபீல் வைப்பை வந்து நான் சிவாஜி படத்தில் தான் பார்த்தேன். ஸோ அதுதான் எங்களோட ஸ்டார்ட் ஆஃப் தலைவரோட ஜேர்னியில். அடுத்து தலைவர் அங்கேருந்தே எனக்கு கூட வர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எப்படின்னா எங்கள் அப்பா பெரிய ரஜினி ஃபேன். ஸோ அவர் சின்ன வயசுலேருந்தே அந்த மோட்லேயே தான் வளர்த்துவார். ஸோ அவர் எது பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஸ்டைலை காப்பி பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணுவார். ஸோ அங்கேருந்தே அந்த ஃபேன் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2011 தான் நான் காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஸோ 2011 டைமில் தான் வந்துட்டு எந்திரன் ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ சவுத் ஜோனில் வந்துட்டு பிஎஸ்ஜியில் தான் வந்து ஃபஸ்ட்டு ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ற டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ தட் இஸ் த ஸ்டார்ட் பாயிண்ட். ஸோ அந்த பேசிஸில் என்னோடய கவுன்சிலிங்கில் அந்த எனக்கு கிடைச்ச லாஸ்ட்டுக்கு முன்னாடி சீட் வந்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் தான் இருந்தது. ஸோ அது வந்து நிறைய விஷயங்கள் சப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் இதுவாகவும் பேசினாலும் எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் எங்கள் அப்பா கூட முடிஞ்சது என்னென்னா தலைவரே நடிச்சிருக்காரு எட்ரா அப்படின்னு சொல்லி எடுத்ததுப்பட்டது தான் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ அப்படி தான் நான் யூஜிக்குள்ளேயும் வந்தேன். என்னோடய டிகிரியும் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படி தான் முடித்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் ஜேர்னிலையும் வந்துட்டு அவர் தான் கூட வந்தார். ஸோ எங்கள் மாமாவும் வந்து பெரிய ரஜினி ஃபேன். ஸோ அவரும் வந்து திருப்பூரோட ஒன் ஆஃப் ரசிகர் மன்ற தலைவரில் அவரும் ஒரு தலைவராக இருக்கார். ஸோ அதனால் அவரோட லைஃப் ஜேர்னியும் அவரும் பிஸ்னஸில் தான் இருக்கார். அவரோட லைஃப் ஜேர்னியில் ரஜினின்ற அந்த ஒரு கேரக்டர் வந்து அவர் எவ்வளோ பெரிய விஷயமா மாற்றிருக்குன்றத அவர்கிட்ட கேட்டால் இன்னும் ஒரு 2 நாள் பத்தாது நமக்கு, அந்த அளவுக்கு பேசுவார். ஸோ அவர் அவ்வளோ பெரிய ஃபேன். தலைவர் வழியில முகேஷ் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக் ஷிப் வேலி OTT டவுன்லோட் பண்ணுங்க. குழந்தைகள் எப்படி ஆடினாலுமே அதை நம்மளால ரசிக்க முடியும். அதுலேயும் டான்ஸ் ஸ்டுடியோவில் ட்ரெயின் ஆக்கப்பட்ட குழந்தைகளாக இருந்தால் எஸ், KSR டான்ஸ் ஸ்டுடியோல இருந்து ஒரு ஸ்பெஷல் டெடிகேஷன் தலைவருக்காக நாங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறோம்னு அனுப்பியிருக்காங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த செக்மெண்ட் குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ்.
என்னுடைய ஸ்கூல்ல, என்னுடைய டான்ஸ் அகாடமியில, என்னுடைய ஸ்டுடியோல, என்னுடைய நடிப்பு பற்றையில இருக்க குழந்தைகளெல்லாம் வச்சு நானும் குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ்ல அவங்களை வந்து தலைவர் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும். நீங்க நினைச்சீங்கன்னா உடனே பெர்ஃபார்ம் பண்ண வைங்க. அதை ஒரு வீடியோவா எடுங்க. அந்த வீடியோ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹை குவாலிட்டி வீடியோவா தட்டி விடுங்க. தலைவர் வந்து நடிப்புக்கு ஒரு டிக்ஷனரிங்க. அவர் எந்த பக்கத்துல நீங்க புரட்டி பார்த்தாலும் அதுல இருந்து ஏதோ ஒண்ணு நடிப்புல கத்துக்க முடியும். அப்படி தான் கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அந்த டிக்ஷனரியை ஒரு லைப்ரரியா மாத்தி எல்லாருக்கும் பயனுள்ளதா மாத்தி கத்து கொடுத்துட்டு இருக்க ஒரு ஆசானா நட்சத்திர பட்டறை அப்படின்ற அந்த நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரா அவர் சொல்றாரு, நான் தாங்க ராஜ ரசிகர் அப்படின்னு. வாங்க பார்த்துட்டு வருவோம். குட் மார்னிங் டு ஆல். பிளாக் ஷிப் வழங்கும் அன்புள்ள தலைவரில் எனக்கும் பேச வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் பாலசூர்யா. நான் ஒரு ஆக்டிங் ட்ரெயினர், மாஸ்டர்னு சொல்லுவாங்க. நட்சத்திரப்பட்டறை ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நான் ஆக்டிங் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்புள்ள தலைவர், நான் தலைவர்கிட்ட பார்த்து, நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள்ட்ட பார்த்து ரொம்ப அட்மையர் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மனிதர்களையும் மதிக்கும் பண்பு. ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம யாரோ ரிலேட்டிவ்ஸையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸையோ கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால், டெஃபினட்டாக அவங்க வந்துட்டு வர முடியல அப்படின்னு சொன்னால் ரீசன் வந்து எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த ரீசன்னால வர முடியலங்க அப்படின்னு வரேன்னு முதல்ல சொல்லிடுவாங்க, அப்புறம் ரீசன் சொல்ல மாட்டாங்க. ஆனால் எஸ்ஜே சூர்யா அவர்கள் நியூன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தில் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு சூப்பர் ஸ்டார் அவர்களை இன்வைட் பண்ணுறாங்க. அவரும் வரேன்னு சொல்லிடுறாரு. ஆனால் ஏதோ சம் சார்ட் ஆஃப் ரீசன்ஸ்னால அவரால் வர முடியல, தலைவர் அவர்களால் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியலை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இன்னொரு தடவை அவருக்கு ஃபோன் பண்ணி, அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே தலைவர் அவர்களே ஃபோன் பண்ணி, சாரிங்க தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் வரணும் தான் ட்ரை பண்ணேன், ஆனால் நிறையா பேர் கேட்குறாங்க, இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு மற்றவங்களுக்கு வர முடியல அப்படின்னா உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்கள கம்மி பண்ணுற மாதிரி ஆயிரும், தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்து எஸ்ஜே சூர்யா மட்டும் ஷாக் ஆகலைங்க, எனக்குமே ரொம்ப ஷாக்கு. ஏன்னா நம்ம எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸ் போகிறோம், ஃபேமிலி ஈவெண்ட்டுக்கு போகிறோம், அங்கெல்லாம் வரல அப்படின்னு சொன்னால் நம்ம என்றைக்கு அவங்கள நேரில் பார்க்குறோமோ அப்போ கூட அவங்க வராதுக்கு ரீசன் சொல்கிறது இல்லை. ஆனால் சூப்பர் ஸ்டார் பொசிஷனில் இருக்க ஒருத்தர் ரொம்ப ஹம்பிளாக ஃபோன் பண்ணி இந்த காரணத்தினால வர முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறது மிகப்பெரிய எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்குற விஷயம். இது மனித பண்புகளில் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது. அப்புறம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் அபூர்வராகங்களில் 1975 நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ இருக்க ஜெயிலர் 2 வரைக்கும் எந்த ஒரு சீனையும் ஒரு டயலாக்கை படித்தோம் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு இருந்ததே இல்லை. அதுதானங்க நடிப்பு, டயலாக்கை படிக்கிறது பெர்ஃபார்ம் பண்ணுறது. இதை தாண்டி அவருங்க என்னங்க பண்ணிட்டாருன்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு உங்களில் சில பேர் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். எந்த ஒரு சீனையும் அந்த டயலாக்கை தாண்டி இதை ஆடியன்ஸ் என்ன மாதிரி ஆங்கிளில் பார்ப்பாங்க, இந்த சீனை வெறும் சீனா மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்பிரஷன் மூலமாக, நம்ம பாடி லாங்குவேஜ் மூலமாக, நம்ம வாய்ஸ் மூலமாக அந்த சீனை எப்படி அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகிறதுன்னு ஒவ்வொரு சீனுக்குமே அவர் உழைச்சிக்கிட்டு தான் இருக்காரு. எல்லாரும் இதை பண்ணுறாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த சீனை வந்து நம்ம இந்த அளவுக்கு பண்ணாலே போதும்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மோடு வந்துடும். ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 50 வருஷமாக சினிஃபீல்டில் இருக்க ஒருத்தருக்கு எந்த ஒரு இடத்துலையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இல்லை இன்னும் நிறையா பண்ணணும்னு அவர் அடுத்தடுத்த கட்டமாக அந்த சீன்களை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தர ஒரு விஷயம், ஒரு ஆக்டிங் ட்ரெயினரா. ராஜ ரசிகர்ல பாலசூர்யா அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக் ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. இன்ட்ரோனா எப்படி இருக்கணும் அப்படின்னு உலக சினிமாவுக்கே கற்றுக் கொடுத்தவர் நம்ம தலைவர் தான். ஏன்னா ஒரு படத்தை ஆரம்பிக்கிறப்பயே அதோடைய ஹையான எனர்ஜி எப்படி இருக்குன்றத தலைவரோட இன்ட்ரோ சீன்ஸ்ல பாத்திர முடியும். அதை பார்க்கறதுக்காக, இன்னும் சொல்ல போனா இன்ட்ரோ சீனுக்கு முன்னாடி தலைவருடைய டைட்டில் போடுறத பார்க்கறதுக்காகவே நம்ம வெறித்தனமா ரெடி ஆயிட்டு போவோம். அங்கேயே நம்மளுடைய வைப் மொத்தத்தை இறக்கி வச்சிருவோம். அப்படிப்பட்ட அந்த வெறித்தனமான இன்ட்ரோ சீன்ஸை பத்தி பேசி தீக்க வராங்க இன்னைக்கு நம்மளுடைய தலைவர் தர்பார்ல. நம்ம எல்லாருமே தலைவர் ஃபேன்ஸ். ஆமாம் சார். நீங்க எந்த படத்தை பார்த்து தலைவர் ஃபேனா நீங்க? சார் நான் எந்த படம்னா நான் சந்திரமுகியில தான் சார். நான் 2K கிட் தான். ஆனால் நான் விவரம் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பார்த்த தலைவர் படம் சந்திரமுகி தான். ஓகே. அதுலேயே அவருக்கு ஒரு பெரிய ஃபேன். அதில் அவரும் வடிவேலு சாரும் பண்ணுற காமெடிஸ்க்கு நான் ஒரு பயங்கர ஃபேன். அதுவும் குறிப்பாக அந்த சோத்துலி அடி வாங்கியாச்சு, சேத்துலி அடி வாங்கியாச்சு அப்படின்னு எடு வண்டி அப்படின்னு வடிவேலு சார் அவரை பண்ணும்போது இவர் முகத்தில் ரியாக்ஷனே காட்டாமல் நமக்கு சிரிப்பு மூட்டிடுவார் அப்படின்னு அவ்வளோதான். சோத்துலையும் அடி வாங்கியாச்சு, சேத்துலையும் அடி வாங்கியாச்சு. நீங்க எந்த படத்துல தலைவர்? நான் வந்து படிக்காத படத்துலயே பார்த்துருந்தேன். டிவில தான் போடுவாங்க. அப்போ அடிக்கடி KTV பார்ப்பேன். KTV அந்த படம் எப்போ போடுவாங்கன்னு உட்காந்து பார்த்துட்டே இருப்போம். நானும் எங்க அப்பா டிரைவர் தான், தலைவர் பேர் ஃபிளைட்ல இதுல எல்லாம் ஓட்டுறாரு, பிளாட்ல எல்லாம் ஓட்டுறாரு, நீ அந்த மாதிரி ஓட்டுவியான்னு சொல்லிட்டு அப்பா கலாச்சிட்டு இருக்கேன் ஜாலியா. அப்போ வந்து நிறைய பேருக்கு தலைவர்
தியேட்டர்ல போய் பாக்குறது டிவில பார்த்துட்டு டிவில பார்த்தே தலைவர் ஃபேன்ஸா இருக்காங்க 2K கிட்ஸ். சூப்பர்ல, அதுதான் அவரோட ஆளுமே. ஆமா சார், பாபா படத்துல இன்னொரு பண்ணுவா சார், நடந்து வரும்போதே தீப்பொறி எல்லாம் பறக்கும், அப்புறம் லைட்டிங் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கூட தலைவர் ஷேடு பார்த்து எல்லாருமே கத்துவாங்க சார். அதெல்லாம் கூட என்ஜாய் பண்ணி தலைவர் கட் அவுட்னு சொல்லி டாப் 10 சொல்லிட்டு ஒரு மூவில பாபா படமும் ஒண்ணுதான் சார், நல்லா தான் சார் இருக்கும். அவருக்கு அரசியல் வாசம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தடுக்க பார்த்தாங்க. இருந்தாலும் படம் பிளாக் பஸ்டர் தான் சார். அந்த வாலிபால் வச்சு எல்லாரையுமே அடிப்பார்ல சுத்தி சுத்தி, அதே ஸ்டைலா இருக்கும் சார். இன்னைக்கு வந்து தலைவரோட இன்ட்ரோ பத்தி தான் பேச போறோம். ஆமா. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இன்ட்ரோ, நீங்க தியேட்டர்ல போய் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், சரி டிவில பார்த்த எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், தலைவரோட இந்த இன்ட்ரோ எனக்கு எப்பவுமே எவர்கிரீன்ங்க அப்படின்னு ஒரு இன்ட்ரோ இது சார். டிவியில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு பாஷா தான் சார். ஜனகராஜ் சார் சொன்னோடனே அவரோட அந்த என்ட்ரன்ஸே அது ஒரு மாதிரி எப்படி சொல்ல, ஒரு திருவிழா மாதிரி. ஆமாம் சார், அதாவது படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் படத்துக்குள்ளே நம்ம கொண்டு போவாங்க. ஸோ அப்போவே நம்ம வந்து கொண்டாட்டத்துக்குன்னு ரெடி ஆயுத பூஜைல வாடகை எங்கிறப்பா அப்படின்னு ஓப்பன் பண்ணுவாங்க. அதே மாதிரி எனக்கு தேட்டரில் பார்த்ததுல ரொம்ப பிடிச்சதுன்னா சிவாஜி சார். சிவாஜியில் வந்து அப்படி திரும்பிட்டு நாட்டுக்கு நல்லது பண்ண அப்படின்னோடனே அது ஒரு டிஃபரண்ட் ஸ்டைலா இருந்துச்சு. நாட்டுக்கு நல்லது பண்ண. தலைவர் தர்பார்ல தலைவருடைய இன்ட்ரோ பத்தி பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே Black Sheep Valley OTT டவுன்லோட் பண்ணுங்க. ராமதாஸ் எனும் தன்னுடைய பெயரில் காந்தத்தை இணைத்து முனிஷ்காந்தாக உருமாறி இன்னைக்கு குணச்சித்திர நடிகர்னா இப்படி இருக்கணும்பா அப்படின்னு பலருக்கும் சான்றா இருக்கக்கூடிய முனிஷ்காந்த் அண்ணன் அவர் சொல்றாரு அவர் எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் ஃபேன்னு. அவருக்கும் சூப்பர் ஸ்டாருக்குமான கனெக்டை இன்னைக்கு நம்மளோட பகிர்ந்துக்க போற செக்மெண்ட் தான் நானும் ஃபேன் தான். வணக்கம், பிளாக் ஷிப் நேயர்களான இருக்கோம். நான் தான் முனிஷ்காந்த். சின்ன இப்போ மாப்பிள்ளை படம் இதெல்லாம் பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலு, அதாவது அது கிட்டத்தட்ட வந்து இப்படி விரல விட்டு போகுதுனாலே இன்னைக்கு வந்து அவர் ரஜினி சார் தான் சொல்லுவாங்க. அப்போ உள்ள காலகட்டத்துக்குன்னா பாருங்களேன், அது இம்ப்ரெஸ் ஆகி தான் அவர் ஸ்டைலு, அவர் ஸ்பீடு இதை பார்த்து தான் நான் ரசிகன் ஆனது. கிட்டத்தட்ட தளபதியிலேருந்து மிகப்பெரிய ரசிகன் ஆகிட்டேன் நான் அவருக்கு. அதாவது இந்த நான் நிலக்கோட்டனால இந்த திண்டுக்கல் நாகலட்சுமியில் தான் தளபதி போட்டுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்குறதுக்குள்ளேயே முதல் நாள் நைட்டெல்லாம் தங்கியிருக்கோம் நாங்கள். படுத்து மறுநாள் காலைல, ஏன்னா பசங்க சின்ன பசங்க தானே. நிலக்கோட்டையிலேருந்து இப்போ திண்டுக்கலுக்கு வந்து 26 கிலோமீட்ரு. மேக்ஸிமம் நைட்டோட நைட்டாக போய் தங்கிட்டு காலையில் வந்து வெள்ளனை, ஏன்னா டிக்கெட் கிடைக்காது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். அதனால் வெள்ளனை போய் டிக்கெட் எடுத்த காலம்லாம் உண்டு. இப்போ எங்கள் ஊருக்கு 3வது ரிலீஸ் தான் வரும். இப்போ திண்டுக்கல் மதுரை போயிட்டு, திண்டுக்கல் மதுரை ஃபஸ்ட் ரிலீஸு, அப்புறம் வத்தலகுண்டுக்கு வரும், அப்புறம் தான் நிலக்கோட்டைக்கு வரும். நிலக்கோட்டைக்கு வந்துச்சுன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஊரில் சூடம் காட்டுறது நான் காட்ட மாட்டேன், கூட இருப்பேன் நான். இந்த மாதிரி இதுதான் பண்ணது. அதான் வெயிட் பண்ணி நாளை படம் ரிலீஸ் அப்படின்னா நீங்கள் நைட்டு போன தருணம்லாம் உண்டு. தங்கியிருந்து மறுநாள் பார்த்துட்டு வந்த தருணம்லாம் உண்டு. அவர் கூட வந்து என்னால் நடிக்கவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 30 நாளில் 17 நாள் அவர் கூட இருக்கிற மாதிரி இருந்தது. அவருக்கு எனக்கு டயலாக் வரும்போது தன்னறியாமே உதணும். அப்போ நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன். நான் அதாவது ஆக்சுவலி நீ நடிக்க வந்திருக்க, அது ஒழுங்காக நடிக்கிறேன்னா அது தப்பாயிரும்டா அப்படின்னா கூட இப்படியே கான்ஃபிடெண்ட்டாக போவேன். தலைவரை பார்த்த உடனே பயம் வந்துடும். அவரே நிறையா தடவை ஏன் விட்டுற, அதாவது அவர் வந்து அப்போ கூட கோவப்பட்டது கிடையாது. ஒரு இதில் 7 டேக் 8 டேக் ஆச்சு. பேட்டையில் கூட சார் கேட்பாரு, யார்ப்பா காளி அப்படின்னோடனே நான் போவேன்ல, அது கிட்டத்தட்ட 7 டேக் 8 டேக் ஆச்சு. காளி யார்ப்பா, காளி காளி காளி. அப்போ அவர் கொஞ்சம் கூட முகம் சுளிக்கலை. ஏய் விட்டுட்ட ஏன் அப்படின்வாரு. அது எனக்கு சொல்ல கூட வரல, சார் உங்களை பார்த்தா அப்படின்னு. ஏன்னா அது அங்கே பேசுனா சரி என்னடா ரொம்ப ட்ராமா பண்ணுறானோன்னு நினச்சிடுவாரோ அப்படின்ட்டு. ஆனா கிட்டத்தட்ட அதுதான் நடந்தது, உண்மை. நானும் ஃபேன் தான்ல. முனிஷ்காந்த் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே Black Sheep Valley OTT டவுன்லோட் பண்ணுங்க. தலைவரை பத்தி யாராவது தப்பா பேசினா வெடிச்சிரும் நெஞ்சு. இப்போ நம்ம முடிவுக்கு வந்திருக்கோம் எபிசோட் 35. எஸ், இன்னும் 15 நாட்கள் உங்களுக்காக பேச காத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் ஷார்ட் ஆகிட்டே இருக்கோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இல்லை, இதுக்கு முன்னாடி 35 எபிசோட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் அதை ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அது Black Sheep Valley OTTயில் இருக்குது. உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த 35ஐயும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. ஒவ்வொன்றும் பார்த்து பாதுகாத்து
போற்றப்பட வேண்டிய பொக்கிஷங்களா அமைஞ்சிருக்கு அப்படின்றதா உண்மை. இன்னும் 15 எபிசோடுகள் இருக்கு. அதை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சித்திரம் டிவில தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு பார்க்கலாம். இதனுடைய ஷார்ட் வெர்ஷனை ஹைலைட்ஸா பிளாக் ஷீப் யூடியூப் சேனல்ல பார்க்கலாம். மறுபடியும் உங்க எல்லாரையும் நாளைக்கு வந்து 36வது எபிசோட்ல சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஆர்ஜே விக்னேஷ், என்டையர் பிளாக் ஷீப் ஃபேமிலி. இது அஸ்வதி நைட்டிஸ் வழங்கிய பிளாக் ஷீப் அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாகியா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius இன்டர்நேஷனல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், செம்பாக்கம், சென்னை.